வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச அரபியோட ஃபார்முக்கு வந்திருக்கோம். இந்த ஃபார்ம் ஷார்ஜாவில் இருக்குது. நாங்கள் இருக்க ஏரியாவிலேருந்து 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணி இப்போ வந்திருக்கோம். இந்த இடத்துக்கிட்ட வேப்ப மரம் இருக்குது. அப்புறம் அதிகமாக காஃப் ட்ரீ இருக்குது. இதுதான் இந்த நாட்டோட தேசிய மரம், காஃப் ட்ரீ. இது வந்து கருவ மரத்தோட வகையை சேர்ந்தது. இதுதான் அவங்க பச்சையாக சாப்பிட்ற அந்த ஸ்பினாச்சு. இந்த ஃபெலாஃபில் இது கூட எல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க. ப்ளஸ் அது பச்சையாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது. உள்ளே என்ட்ரானோடனே ரைட் சைடு ஒரு ஃபார்ம் ஹவுஸு, லெஃப்ட் சைடு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது. நடுவில் ஒரு பெரிய பாதை, பிக்கப் அது மாதிரிலாம் போகிறதுக்கு. ஏன்னா ஆடு வளர்க்குறாங்க, ஆடெல்லாம் ஏற்றிட்டு போவாங்க. அதுக்காக பெரிய பாதை இருக்குது. பாதைக்கு 2 சைடும் வரிசையாக பேரிச்ச மரம் வச்சுருக்காங்க. இப்போ அப்படியே ரைட் சைடு போனோன்னா வேலி ஓரத்தில் வரிசையாக மலை இழந்த நிறைய இருக்குது. நான் ஸ்கூல் படிக்கிற சமயத்தில் எங்கள் அம்மா கோயிலுக்கு போயிட்டு வரும்போது இந்த மலை இலந்தை வாங்கிட்டு வருவாங்க. நான் சாப்பிட்ருக்கேன். இது வந்து பெரிய மரமாக, இலந்த மரம் மாதிரியே பெருசாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் வந்து செடியிலையே நிறைய காய்க்குது. அப்படியே காய்ச்சி அந்த பாரம் தாங்காமல் செடியே கீழே விழுந்து கிடக்கு. அந்தளவுக்கு இருக்குது காய்ங்க, அவ்வளோ காய்ச்சிருக்கு. என் பொண்ணுக்கு இந்த செடியெல்லாம் பார்த்தோன்னா ரொம்பவே சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்னா நாங்கள் இருக்கிறது அப்பார்ட்மெண்ட்டு. அந்த சைடு வந்து ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஃபார்மு, செடிங்க எதுவுமே பார்க்க முடியாது. அதனால் அந்த ஏரியாவுக்கு வந்தோன்னே ஒரு ப்ளசண்ட்டாக பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்குது, அமைதியாக இருக்குது. ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன் என் பொண்ணு. நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுக்குறதுக்காக நிறையவே பறிச்சுக்கிட்டேன். ஒரு 2 வாரம் கழித்து வந்து பார்த்தோன்னா எந்த காயுமே இருக்காது, வெறும் மரமாக நிற்கும். இது ஒரு சீசன் தான். சீசனுக்கு அப்படியே காய்ச்சி ஃபுல்லாக உதிர்ந்து கிடக்கும். இவங்க வந்து எங்கேயும் சேல் பண்ணவும் மாட்டாங்க, அப்படியே வேஸ்ட்டாக தான் போய் கிடக்கும். இந்த சைடு ஆட்டுக்கான புல் வளர்க்குறாங்க. இதை தாண்டி அந்த சைடு போனோம்னாக்கா காய்கறி தோட்டம் இருக்குது. காய்கறிங்க வந்து கத்திரிக்காய், முள்ளங்கி, கொடமிளகா, பச்சை மிளகா, அது மாதிரி பார்ஸ்லி. அவங்க பார்ஸ்லி அதிகம் யூஸ் பண்ணுவாங்க, நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். மல்லித்தலை இருக்குது, புதினா கிடையாது. அவரைக்காய் தான் கொத்து கொத்தாக நிறைய காய்ச்சிருக்கு. இது வந்து மல்லித்தலை. இந்த கடைசியில் வந்து பார்ஸ்லி வளர்க்குறாங்க. பார்ஸ்லி வந்து நமக்கு யூஸ் ஆகாதுங்கிறதுனால நான் அதை பறிக்கிறதில்ல எப்போதும். இந்த அவரைக்காயிலே உங்களுக்கு பார்த்தா தெரியும், வெள்ளை கலர் பூ இருக்கிறது வந்து பச்சை அவரைக்காய், பர்பிள் பூ இருக்கிறது வந்து பர்பிள் அவரைக்காய். 2 டைப் அவரைக்காயும் வச்சுருக்காங்க. பட்டை அவரை இருக்குது, நீல அவரை, ரெண்டுமே இருக்குது. அவரைக்காய் பொரியல் எனக்கு பிடிக்காது. இங்கே வந்து நான் அவரைக்காய் நிறையா பறிச்சுட்டு போன பிறகு தான் சரி இவ்வளோ காய்கறி இருக்கே, நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நான் அவரைக்காய் பொரியல் செய்ய ஆரம்பித்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி என்னை விட என் பொண்ணு தான் நிறையா அவரைக்காய் பறிச்சிருக்காங்க. கவர் ஃபுல்லாக அவரைக்காயும் இந்த மலை இலந்தையும் தான் என் பொண்ணு நிறையா பறிச்சிருக்கு. நான் 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு டைம் வந்தேன். அப்போ சொரக்காய் இருந்தது. இப்போ அதுக்குள்ளே இது காய்ச்சி முடிஞ்சு அந்த ரோவே வந்து ஃபுல்லாக எடுத்துட்டாங்க. அந்த கொடி எல்லாத்தையுமே பட்டுச்சுன்னு சொல்லிட்டு எடுத்துட்டாங்க. அது மாதிரி தக்காளியும் அவ்வளோ தக்காளி காய்ச்சிருக்கு. நான் தக்காளி, கொத்தமல்லி, அவரைக்காய் நிறையாவே பறித்து எடுத்துக்கிட்டேன். ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொடுக்குறதுக்காக. இது ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ், எங்களுக்கு ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ்லாம் கிடைக்காது. அதனால் அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்தா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, அதனால் நான் நிறையா பறிச்சுக்கிட்டேன். நான் போன வருஷமும் இந்த ஃபார்முக்கு வந்து காய்கறியெல்லாம் பறிச்சிருக்கேன். நான் எப்போ வந்தாலுமே ஒரு 10 கிலோ அளவுக்கு வந்து தக்காளி பறிச்சுப்பேன். நிறையா காய் தக்காளியும் பழுத்தது வந்து கொஞ்சமாக பறிச்சுப்பேன். ஏன்னா பழுத்தது வந்து கொஞ்ச நாள்லேயே அழுகி போயிடும். காயாக பறிச்சுட்டு போயிட்டு ஒரு பெரிய தாம்பூலம் இருக்குது என்கிட்ட, அதில் வச்சுட்டேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பழுக்க நான் யூஸ் பண்ணிப்பேன். 2 மாதம் வரைக்கும் கூட நான் சூப்பர் மார்க்கெட்டில் தக்காளியே வாங்கினதே கிடையாது. இதுதான் பார்ஸ்லி. இதில் வந்து சிவப்பு தண்டு கீரையும் கடைசியில் இருக்குது பாருங்கள். ஒரு 10 ஆடுக்கு மேலே உள்ளே இருக்குது. அவங்க வீட்டுக்கு வந்து தேவை அப்படிங்கும்போது ஆடை வெட்டி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இது வந்து வாத்து, ஒரே ஒரு வாத்து தான் இருக்குது. போன வருஷம்லாம் நிறைய இருந்தது. இது வந்து கொடமிளகா, ரொம்ப பெருசாக வரல, என்னன்னு தெரியல, ஒரு பூச்சி விழுந்த மாதிரி இருந்தது. இந்த ரோ ஃபுல்லாகவே கொடமிளகா,
தக்காளிக்கும் பக்கத்து ரோவில் தான் வந்து பச்சை மிளகாய் இருந்தது. பச்சை மிளகாயுமே நிறைய பழுத்து போயிருந்தது. பழுத்த பச்சை மிளகாயும் நான் பறிச்சுக்கிட்டேன் நிறையா. ஏன்னா அதை போயிட்டு நான் அதை இன்னொரு தாம்பூலத்தில் போட்டேன்னா அது காஞ்சிரும். அதை வந்து பட்டை மிளகாவாக நான் யூஸ் பண்ணிவிடுவேன். இது வந்து மணத்தக்காளி. எல்லா பேரிச்சை மரத்துக்கு அடியிலையும் மணத்தக்காளி அவ்வளவு வந்து வளர்ந்துருந்துச்சு. எனக்கு இதை பார்த்தோன்னா அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா சூப்பர் மார்க்கெட்டில் மணத்தக்காளி கிடைக்காது. இதை வாங்குறதுக்கு நம்ம தமிழ் கடைங்களுக்கு போகணும். ப்ளஸ் விலையும் அதிகமாக இருக்கும். நான் எப்போ இந்த ஃபார்முக்கு வந்தாலும் ஒரு சந்திரமுகியாகவே மாறிடுவேன்னு வைங்களேன். ஏன்னா இதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும். ப்ளஸ் நமக்கு கிடைக்காதில்ல. நான் வந்து எப்போதுமே ஒரு நேச்சர் லவர்னு சொல்லலாம். எனக்கு இந்த கார்டனிங் வந்து ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் இந்த பச்சையாக எல்லாத்தையுமே பார்த்தோன்னே செடி கொடிங்கன்னு பார்த்தோன்னே அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்கும். எப்போ என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தாலும் என் வீட்டுக்காரர் ஒரு கலக்கத்தோடையே தான் வருவாங்க. ஏன்னா அவ்வளோ ஈஸியாக என்னை திரும்ப கூட்டிகிட்டு போக முடியாது வீட்டுக்கு. இந்த தோட்டத்தை பராமரிக்கிறவர் வந்து பங்களாதேஷ் நாட்டுக்காரரு. அவர் இந்த ஃபார்ம் ஹவுஸ்லேயே ஒரு ரூமில் தங்கியிருக்காரு. சம்மரில் வந்து எந்த ஒரு செடியுமே பார்க்க முடியாது. செடி கொடி எதுவுமே இருக்காது. பேரிச்சை மரத்தில் காய் காய்ச்சிருக்கும், அவ்வளோதான். ஏன்னா அந்தளவுக்கு வெயில் இருக்கும். அதனால் இப்போவே அந்த அவரைக்காயில் உள்ள விதை எதெல்லாம் முத்தி இருக்கோ அதெல்லாம் அவர் வந்து எடுத்து வச்சுக்கிறாரு. அக்டோபர் மாதத்துலலாம் மறுபடியும் விதை போட ஆரம்பிச்சிருவார். போன வருஷம் காலிஃப்ளவர் முட்டைக்கோசெல்லாம் இருந்தது. நான் அப்போ வந்து வீடியோ எடுக்கலை. அடுத்த வருஷம் பயிர் பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம். இது வந்து முருங்கை மரம். இப்போ வந்து செடியாக தான் இருக்குது. இன்னும் போக போக அவங்க வந்து வெட்டி விட விட நல்லா பெரிய மரமாயிடும். சின்னதாக இருந்ததுனால நான் நிறைய இலையை பறிக்கலை. பூவும் பூத்து இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து வந்தாக்கா அதில் காயும் இருக்கும். ஆனால் என்னென்னா எங்களுக்கு வர்றதுக்கே 1 மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அடிக்கடி இங்கே வர்றது கிடையாது. அரபிங்க வந்து முருங்கைக்கீரை சமைச்சு சாப்பிட்றாங்களோ இல்லையோ எல்லா வீடுகள்லேயும் முருங்கை மரம் வச்சுருக்காங்க. அது மாதிரி முருங்கைக்காயும் அவ்வளவு காய்ச்சிருக்கும், பட்டு போயிருக்கும். அவங்க அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்க குக்கு யாராவது இந்தியன்ஸ் இருந்தால் அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. அவ்வளோதான் இந்த ஃபார்மு. இங்கே ஒரு பேரிச்சை மரம் இருக்குது பாருங்கள். அதை ஒட்டி ஒரு முருங்கை மரம் இருக்குது. அதில் ஒரு சின்ன முருங்கை பிஞ்சு இருக்குது. கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா பறிச்சிருப்பேன். இது எல்லாமே காஃப் மரம். அப்படியே இலை எல்லாமே கருவ மரத்தோட இலை மாதிரி தான் இருக்கும். அதோட ஃபேமிலி தான் இது. அப்படியே ரைட் சைடு அந்த ஆட்டுக்கான புல், அவ்வளோதான். இந்த ஃபார்மில் ஒரே ஒரு மாதுளை செடி இருக்குது. அந்த மாதுளை செடியிலேயே அவ்வளோ பூ பூத்துருக்கு. அவ்வளோதான் இந்த ஃபார்ம் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மாதிரி துபாயை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் வேணும்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மக்களே.